ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் எக்லெஸ் காஃபி கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக்கை வந்து நான் முட்டை இல்லாமல் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காஃபி கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி தயிரில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தயிரும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் பால், அப்புறம் 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக காஃபி ஃப்ளேவர் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய், தயிர், சர்க்கரை, பால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். நான் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி. இப்போ இதை வந்து நான் ஒரு கேக் டின்னுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து இதில் ஆயில் அப்ளை பண்ணி மைதா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டர் பேப்பர் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நான் இப்போ பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் குக்கரில் வந்து ஒரு லேயர் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சாஃப்டான ப்ளஃபியான காஃபி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான யம்மியான காஃபி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.